நம்மளுடைய பகுதியில காரணியாக பிறக்கக்கூடிய உலகில் அதிகமாக பிறக்கிறார்கள். அதனால மற்ற இடத்துல நம்ம இன்னும் அதிகமாக இது கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அதிகமாக உறவு முறையை மகளையோ மாமனையோ இல்லை என்றால் நெருங்கிய உறவுகளுக்குள்ளே திருமணம் செய்வது என்பது மிக தவறான ஒன்று. அதை நாம் வழமையாக நம்முடைய கலாச்சார பண்பாடுகள் இணைந்து கொண்டு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்பானதாக இருப்பதற்கும் அவர்களுக்கு இந்த டெஸ்ட்டை செய்யும்போது அவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல சாலையோரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அவர்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த அட்டைகளை வழங்கக்கூடிய விதமாகவும் அடுத்த கட்டமாக அவங்களுக்கு லோன்ஸ் அவங்களுக்கு மிக குறைந்த வட்டி இல்லாத கடன் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்றால் இதில் வழியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடன் தொகை என்பது அவங்க மிகப்பெரிய அளவிலே வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய பணியாளர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மேயர் அவர்களுக்கும் மாநகராட்சி ஆணையாளர் நம்முடைய மதுபாலன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துள்ளேன். நம்முடைய அமைச்சர் உங்களுக்கு தெரியும் வளர்ந்து இன்னும் அதிகமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைக்கு போவது என்பதை தாண்டி சொந்தமாக சொந்தக்காரர்கள் நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்ய வேண்டும், தொழில் முனைவோர்களாக வர வேண்டும் என்பதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. அதை செய்யக்கூடிய அதை அந்த கனவை நனவாக்கக்கூடிய வகையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணா கொஞ்சம் நீங்கள் ஓகே ஓகே பார்த்தீங்களா நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ உபகரணங்களை மாநில அமைச்சர்கள் பொறுப்பேற்களால் பெற்றுச் செல்கின்றனர். மரியாதைக்குரிய மாண்புமிகு சமநல மற்றும் மகளிர் உரிமை அமைச்சர்களுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சார்பாக பொன்னாடை கொட்டி புத்தகங்களை சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு பொன்னாடை கொட்டி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி துணை மேயர்